அவங்க ஒருத்தி இருக்கா பஜேரி முண்டை அந்த பிரேமலதா விஜயகாந்தா மகனே எங்க அண்ணன் தளபதி இந்த நாட்டுல முதலமைச்சர் ஆகட்டா ஜெயலலிதா சாவ மட்டும் கண்டுபிடிக்க போறது இல்ல விஜயகாந்த் ஏன் வாய் போச்சுன்னு கண்டுபிடிப்போம் மகளை உங்களை தூக்கி உள்ள போட்டு நசுக்கி சாறு பூஞ்சி நேற்று முந்தானது ஒருத்தன் கட்சி ஆரம்பிச்சுட்டு நாளை கழிச்சு முதலமைச்சர் ஆக போறேன்னு கேட்க என்னன்னா அவன் கல்யாண மண்டபத்தில் ரெண்டு தூண் கொடுத்தாங்க இடையில அதுக்கு ஒரு கட்சி ஆரம்பிச்சு நான் அடுத்த முதலமைச்சர் வாழ்ந்துக்கிட்டேன் என் நேரம் ஃபுல்லா தண்ணியை போடுச்சு மூதவின் தண்ணி போடுது முதலமைச்சர் நான் கேட்கிறேன் முதலமைச்சர் சீட்டு என்ன மியூசிக்கல் சேராது தப்பா நீ முதலமைச்சர் தான் நான் பிரதமர் நீ பிரதமர் சொன்னா நான் ஜனாதிபதி நீ ஜனாதிபதி சொன்னா நான் ஒபாமா என்ன பேச்சு பேசுறீங்க தனியா போட்டா என்ன எல்லாம் பேசுமா ஏங்க அவர் எதிர்த்து நிக்க போறேன்னு சொன்னீங்களே நிக்க போயிடலாம் ஒரு மேடையில ஏறினாவே ஸ்டெடியா உன்னால நிக்க முடியலையே இந்த ஆளை போய் நான் ஏத்தினா எனக்கு தாங்க கேவலம் அதனால நான் ரிஜெக்ட் பண்ணிட்டு மொத்த டீமையும் காலி பண்றதா வேலை முதலமைச்சர் சொல்லிட்டு அவங்க 41 சீட் வாங்கிருக்கீங்க அங்க உனக்கு என்ன முதலமைச்சர் போய் கொடுக்க போறாங்க வீராப்பா பேசுறேன் எவ்வளவு வீராப்பா பேசுறேன் ஒரு மாதிரி இன்னொரு கேள்விப்பட்டேன் நான் அந்த கட்சி பேர் கூட வாயிலே வர மாட்டேங்குது நாக்கு முக்காவா மூக்கு முக்காவா இன்னும் பேக்கு முக்காவா சொல்றாங்க அந்த கட்சி ஆக்சுவலா கூட்டணி சேர்றதுக்கு முன்னால போய் கேட்டிருக்கேன் பத்திரிக்கையாளர் கேட்கிறாங்க என்ன கேட்கிறாங்க ஏங்க என்ன யார் கூட கூட்டணி சேர போறீங்க யார் கூட கூட்டணி சேர போறீங்கன்னு கேட்டிருக்கேன் உள்ள இந்த பீஸ் உட்கார்ந்து இருக்கு எது இந்த லூசு சுத்தமா முதலமைச்சர் ஆகும் சொல்லி பீஸ் அது உள்ள உட்கார்ந்து உள்ள இருந்து ஒருத்தன் வர்றான் வெளியே என்னங்க பேச்சுவார்த்தை யார் கூட கூட்டணி சேர போய் கேட்கிறான் அவன் சொல்றான் உள்ள இருந்து வர்றவன் இப்பதான் முதல் ரவுண்டு முடிஞ்சிருக்குன்றான் இன்னொருத்த வந்தான் என்னங்க 3வது ரவுண்ட் போயிட்டு இருக்கு இன்னும் சேர்றதுக்கு முன்னாலே என்னங்க இப்படியே கிட்டத்தட்ட 9 ரவுண்ட தாண்டிட்டாங்க அப்ப பத்திரிகையாளர் ஒருத்தர் கேட்டாரு ஏப்பா பேச்சுவார்த்தைங்கிறது 3 ரவுண்டு தானே அது என்ன 9 ரவுண்ட தாண்டி போயிட்டு இருக்கு அதெல்லாம் நம்ம வழக்கமா சொல்ல முடியாது அப்படி மாதிரி உள்ள போயிட்டான் திருப்பி கொஞ்சம் நேரம் வந்தான் என்னங்க அப்படின்னு அவன் சொன்னா அப்படின்னா பத்திரிகையாளர் கேட்டாரு பேச்சுவார்த்தை முடிஞ்சிட்டாங்க யாரோட கூட்டணி மொத்தமா பிளாட்டுங்க எல்லாமே 7-8 புல்லு போய்கிட்டு இருக்கு அந்த ரவுண்ட சொன்னா நீங்க ஒரு ரவுண்ட பேசிட்டு போங்க இதுதான் அவங்க ரவுண்டு வேற எந்த ரவுண்டும் கிடையாது மக்கள் நீங்க எல்லாம் முட்டாளா அந்த விஜயகாந்த் கொண்டாட்டியா பேரு எடி பெத்த புள்ள மாதிரி இருக்கிறாங்க அவ பல்ல பாத்தியா முன்னாடி பாடி மாவுல பல்ல புடுங்குறேன் 2021 வருஷம் சரி எங்களுடைய தேர்தல் அறிக்கையை பார்த்து தான் எல்லா மாநிலத்திலும் வெற்றி பெறுகிறார்கள் திமுக எங்களை பார்த்து பயப்படுகிறது போடி இவள நிறைய பொம்பளைங்க உட்காந்துக்கிறேன்னு பாக்குறேன்